கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆஞ்சட்டி அருகே மாவனட்டி மலை கிராமத்தைச் சேர்ந்த சிவராஜ் என்ற கூலி தொழிலாளியின் மகன் ரோஹித் ஆஞ்சட்டி அரசு நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். கடந்த 2ஆம் தேதியன்று உடல்நிலை சரியில்லை என வீட்டில் கூறிவிட்டு ரோஹித் பள்ளிக்கு செல்லாமல் அன்று மாலை தனது நண்பர்களோடு விளையாடுவதற்காக அப்பகுதியில் உள்ள விளையாட்டு மைதானத்திற்கு சென்றுள்ளார். இரவாகியும் ரோஹித் வீடு திரும்பாததால் வெளியூரில் வேலை பார்த்து வந்த ரோஹித்தின் தந்தை பாதறி அடித்துக் கொண்டு சொந்த ஊருக்கு சென்றுள்ளார். ஆக்கம் பக்கத்தில் விசாரித்த போது ரோஹித்தின் பள்ளி நண்பன் ஒருவன் ரோஹித் அதே பகுதியைச் சேர்ந்த மாதேவன் என்ற 21 வயது இளைஞரோடு காரில் சென்றதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அதே பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கில் கர்நாடக பதிவெண் கொண்ட சாண்ட்ரோ கார் நின்று கொண்டிருப்பதை அப்பகுதியினர் கண்டறிந்தனர். அங்கு சென்று பார்த்த ரோஹித்தின் உறவினர்களுக்கு கார் டிக்கியில் அவனது செருப்பு மட்டுமே கிடைத்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ரோஹித்தின் உறவினர்கள் மாதேவன் வீட்டிற்கு சென்று ரோஹித் பற்றி கேட்டதற்கு தனக்கு தெரியாது என கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனை அடுத்து ரோஹித்தின் உறவினர்கள் மாதேவனையும் அவரது நண்பரையும் பிடித்து இவர்கள் மீது சந்தேகம் இருப்பதாக நடந்ததை அனைத்தையும் கூறி தனது மகனை காப்பாற்றுமாறு ஆஞ்சட்டி இன்ஸ்பெக்டர் பங்கஜம் மற்றும் தலைமை காவலர் சின்னதுரை ஆகியோரிடம் புகார் அளித்துள்ளனர். அதற்கு ஆமா, கோடீஸ்வரன் பிள்ளைய கடத்திட்டாங்க, பல கோடி கேட்டு மிரட்ட போறாங்க, போடா எங்காவது சுத்திட்டு வருவான் என போலீசார் அலட்சியமாக கூறியதாக சிவராஜ் தெரிவித்துள்ளார். போலீஸ் கொண்டு 8 மணிக்கு பிட்டிஷன் கொடுத்தான் இன்ஸ்பெக்டர் நம்ம செல்வதுரை என்றவர்கிட்ட. அவரே என்ன சொல்றாரு, உங்க பையன் என்ன கோடீஸ்வரனா, 3 கோடிக்கு போயிருமா உங்க பையன், அங்கே சிவங்கோட்டில் தெருக்கூத்தாடுறாங்க, அங்கே போய் பாடுறா அப்படின்ட்டான். சரி, இவராவது நமக்கு நீதி கிடைக்கல, நம்ம இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் மனு கொடுக்கலாம். காலையில் 5:30 மணிக்கு இடம் விட்டு வந்தேன், 7:30 மணிக்கு ஸ்டேஷனுக்கு வந்துட்டான். மனு எழுதி கொடுனாரு, எழுதி கொடுத்தான். அம்மா இது ஆக்ஷன் எடுக்குமா, என் பையனை காட்டுங்க, நான் நேரத்திலிருந்து பார்க்கல, காட்டுங்கண்ணா, நீ சொல்லும் போதெல்லாம் காட்டுறதுக்கு நான் கையில வச்சிருக்கேன் அப்படின்ட்டு கார் ஏறி போயிடுச்சு. பின்னர் ரோஹித் எங்கன்னு மட்டும் சொல்லிரு என ரோஹித்தின் உறவினர்கள் மாதேவனிடம் கெஞ்சி கேட்டதற்கு அவன் குந்துக்கோட்டை கொண்டை ஊசி வளைவில் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் தொட்டி பின்புறம் செத்து கிடக்கிறான், எடுத்துக்கோங்க என மாதேவன் கூறியுள்ளான். பாதறி அடித்துச் சென்ற ரோஹித்தின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அந்த இடத்தில் தன் மகன் வாயில் நுரை தள்ளி புதருக்குள் சடலமாக கிடப்பதை பார்த்து கண்ணீர் விட்டனர். அப்போதும் உடலை மீட்க போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. பெற்றோர் புகார் அளித்த போதே விசாரணையை தொடங்கியிருந்தால் சிறுவனை காப்பாற்றியிருக்கலாம் என உறவினர்களும் ஊர் மக்களும் சேர்ந்து போலீசாருக்கு எதிராக ஆஞ்சட்டி பேருந்து நிலையம் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து கொலை செய்த மாதேவன் மற்றும் அவரது நண்பரை போலீசார் கைது செய்து விசாரித்த போது பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியானது. விளையாட்டு மைதானத்திற்கு அருகே உள்ள அறையில் தங்கியிருந்த மாதேவனும் அதே பகுதியில் கல்லூரி படித்து வரும் ஒரு பெண்ணும் கடந்த 1ஆம் தேதியன்று மைதானத்திற்கு அருகே தனிமையில் இருந்துள்ளனர். இதனை சிறுவன் ரோஹித் பார்த்ததால் எங்கே வெளியே சொல்லிவிடுவானோ என்ற அச்சத்தில் அன்று இரவே சிறுவனை தனியாக அழைத்துச் சென்று உணவு வாங்கி கொடுத்து இரவு முழுவதும் பீரை வாயில் ஊற்றிவிட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் காலையில் வீடு திரும்பிய ரோஹித்திற்கு உடல்நிலை சரியில்லாமலாகி உள்ளது. இரவு முழுவதும் எங்கே சென்றாய் என பெற்றோர் கேட்டதற்கு ரோஹித் மழுப்பியதாக கூறப்படுகிறது. பின்னர் மறுநாள் மாலையும் மாதேவன், அவரது காதலியான கல்லூரி மாணவி மற்றும் நண்பரான உனிசனஹள்ளியைச் சேர்ந்த மற்றொரு மாதேவன் என 3 பேரும் சிறுவன் ரோஹித்தை இரவில் காரில் அழைத்துச் சென்றுள்ளனர். இதற்காக மாதேவன் சிறுவன் ரோஹித்தை பின்தொடர்ந்து சென்ற காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவியில் பதிவானது.
பின்பு காரில் வாங்கி வைத்திருந்த 2 பீர்களை சிறுவன் வாயில் ஊற்றி மயக்கமடைய வைத்து பின்னர் மூக்கை பொத்தி கொலை செய்துள்ளனர். இரவு 8 மணி அளவில் சிறுவன் உயிரிழந்த நிலையில் உடலை குந்துக்கோட்டை கொண்டை ஊசி வளைவு பகுதியில் உள்ள 50 அடி ஆழ பள்ளத்தில் தூக்கி வீசிவிட்டு மூவரும் வீடு திரும்பியுள்ளனர். மேலும் கைதான மாவனட்டி பகுதியைச் சேர்ந்த மாதேவனின் காதலியான கல்லூரி மாணவியையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிறுவனின் கொலை விவகாரத்தில் அலட்சியம் காட்டிய போலீஸ் அதிகாரி பணியிடை நீக்கம் செய்யாவிட்டால் தங்களது மகனது உடலை வாங்க மாட்டோம் எனவும் உடலை அவர்களே வறுத்து சாப்பிட்டுக் கொள்ளட்டும் என சிறுவனின் தந்தை தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். அவங்களை பணியிட நீக்கம் செய்யலன்னா நாளைக்கு தர்ணா போராட்டம், பாடியெல்லாம் வாங்க மாட்டான். அவங்களே சுட்டு சாப்பிட்டு போலீஸ் எஸ்ஐ அவங்க எல்லாம் சேர்ந்து சாகுற வரையும் போராட்டம் பண்ணுவேன். என் பையனுக்கு நீதி கிடைக்கலன்னா நான் சாகு வரைக்கும், ஒரு நாள் 2 நாள் இல்ல, சாகு வரைக்கும் நான் போராட்டம். தற்போது தலைமை காவலர் சின்னத்துரையை ஆயுதப்படைக்கு பணிமாற்றம் செய்ய மாவட்ட எஸ்பி தங்கத்துரை உத்தரவிட்டுள்ளார். மேலும் சிறுவன் ரோஹித்தின் உடல் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூறாய்வு செய்யப்பட்டு பின்பு குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.